கிடங்கூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில்ல பெண்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொன்னதுக்கு காரணம் ஒரு கதை இருக்கு. முன்னொரு காலத்துல கிடங்கூர் அடர்ந்த வனப்பகுதியா இருந்த போது கவுன மகிழ்ச்சி அப்படிங்கிறவர் ஆசிரமம் வச்சு வந்தார். அப்போது சீதையை மீட்பதற்காக இலங்கை சென்று ராமர் ராவணனை வதம் செஞ்சதுக்கு அப்புறமா திரும்பி வரும்போது கவுன மகிழ்ச்சியை பார்க்கறதா சொல்லியிருந்தார். ஆனா திரும்பி வரும்போது சீக்கிரமா அயோத்திக்கு போகலைன்னா பரதன் உயிரை விட்டுடுவானேன்னு பயந்துகிட்டு கவுன மகிழ்ச்சியை பார்க்காமையே ராமர் திரும்பி போயிடுறார். சீதை உடன் இருந்ததுதான் இதுக்கு காரணம் அப்படின்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டவர் அதையடுத்து முருகப்பெருமான நினைச்சு நீயாவது எனக்கு காட்சி தருவாயா அப்படின்னு தவம் இருக்க ஆரம்பிச்சிட்டார். ராமனுக்காவது ஒரு மனைவி, முருகனுக்கோ 2 மனைவி இருப்பதால் எப்படி எனக்கு தரிசனம் தருவார் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழவே, முருகா எனக்கு நீ காட்சி தரும்போது மனைவிகளை விட்டு தனியாக தரிசனம் தரணும் வேண்டிக்கிட்டாராம். முருகப்பெருமானும் அதுக்கேத்த மாதிரியே தரிசனம் தந்து ஒத்துக்கிட்டதுனால அந்த கோவில்ல பிரம்மச்சாரியாகவே முருகனை வழிபடுறது ஒரு ஐதீகமா இருக்கு. குழந்தை வரம் கேட்டு வரக்கூடிய பெண்கள் கொடிமரத்துக்கிட்டே நின்று வேண்டிப்பாங்க, ஆண்கள் உள்ள போய் வேண்டிப்பாங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா கூடியாட்டம் அப்படிங்கிற ஒரு பிரம்மச்சாரி கூத்தையும் இங்க நிகழ்த்துறாங்க. திருமண தடையை நீக்க வேண்டி சுயம்பர அர்ச்சனை நடப்பது இங்க சிறப்பு அம்சம். Interesting, like please.